ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பாலாடையிலேருந்து எப்படி வெண்ணெய் நெய் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் சேர்த்து வச்ச பாலாடையிலேருந்து இன்றைக்கி எப்படி நெய் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாலாடை வந்து இது வந்து ஒரு 10 நாள் நான் சேர்த்து வச்சுருந்த பாலாடை எப்படி இவ்வளோ கிடச்சிச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பால் நல்லா நைட்டே காய்ச்சிட்டு அதை அப்படியே ஓப்பனாக ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ காலைல இப்படி இந்த ஏடு தனியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே இப்போ ஒரு 10 நாள் சேர்த்த பாலாடை தான் அது. இதை வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுட்டு அதில் வந்து ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஐஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹீட் ஏறாமல் இருக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த வர வெண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அப்படி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா பல்ஸ் கொடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கும் போதே உங்களுக்கு இது மாதிரி திரண்டு வந்துடும். அதை எடுத்து நல்லா நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு ஐஸ் தண்ணியில் போடுங்க பக்கத்துலேயே. அது அப்போ தான் கொஞ்சம் கரண்டு போகாமல் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். இப்போ நான் பிடிக்கும் போதே பாருங்களேன் எவ்வளோ ஒரு எப்படி இருக்குன்னு பாருங்களேன், கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன்னா ஐஸ் கட்டி போட்டனாலே உங்களுக்கு இப்படி இருக்குது. இதே நீங்கள் கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நொல்லு இருக்கும், அப்படியே கலந்து ஓடிடும். இது நல்லா ஐஸ் கட்டி போட்டு செஞ்சனால நமக்கு வந்து நல்லா ஒரு க்ரிப்பாக இருக்குது. இதை வந்து எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பார்த்துங்க ஒரு 5-6 பீஸ் இருக்குது இதில். இதை அப்படியே அடுப்பில் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். அது எப்படி மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் வெண்ணெய், ஒரிஜினல் பட்டர். நம்ம வீட்டிலேயே நம்ம எடுக்கிற பட்டர் இது தான். இது வந்து பசும்பாலில் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பாக்கெட் பாலில் கூட இவ்வளவு கிடைக்காது. பசும்பால் வாங்குறீங்க பார்த்தீங்களா, பசும்பாலில் உங்களுக்கு நல்லாவே நிறையவே கிடைக்கும். நாங்கள் பசும்பால் தான் இங்கே வாங்குவோம். ஸோ அதனால் அதுலேருந்து என்னால் ஈஸியாக எடுக்க முடியும். பாக்கெட் பால்னால் அது எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. இதுனால் நமக்கு வந்து நல்ல ஒரு நிறைய ஆர்டர் வந்து சேர்த்து வைக்கலாம். குழந்தைங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் வீட்டிலேருந்தே ஹெல்த்தியாக ஒரு ப்ரெட் ரோஸ்ட்டு செஞ்சு கொடுக்கலாம், நிறைய ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி பாலாடையை வேஸ்ட் பண்ணாமல், குழந்தைங்க பாலாடை மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க, உங்களுக்கு பிடிக்காது. அதை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வச்சு நீங்கள் வந்து நெய் எடுக்கலாம். பாருங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது வந்து எப்படி உருகுது பாருங்கள். நான் உங்களுக்கு வீடியோக்காண்டி ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாகவே காமிக்கிறேன். என்னால் ஸ்லோவாக காமிக்க முடியலன்ட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே காமிக்கிறேன். எப்படி அந்த எல்லோ கலரில் உள்ளது எல்லாமே நெய் தான். அந்த நுரையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கொறிக்க அடங்கிடும். ஸோ வந்து அடங்கினோன்னே அப்படியே ஒரு ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில், ஒரு சில்வர் பாக்ஸில் ஊற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா, மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மணலாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதுதான் அப்படியே ஸ்மெல். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் முருங்கை இலை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் சேர்க்கலை. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.